ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் தயாலினி சேனல். இன்றைக்கி நம்ம கருவட்டு குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டான ருசியான கருவட்டு குழம்பு செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு கருவட்டு குழம்பு நீங்கள் சாப்பிட்ருக்கவும் மாட்டீங்க, செஞ்சுருக்கவும் மாட்டீங்க. அந்த கருவட்டு குழம்பு எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருவட்டு குழம்பு செய்கிறதுக்கு 1 கப் வேர்க்கடலையும் 1 கப் காராமணியும் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதை கொஞ்சமாக உப்பு போட்டு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி வாழைக்கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோன்னா, நீங்கள் எப்போயாவது கருவட்டு குழம்பு செய்யும் போது நீங்கள் சரியாக வாஷ் பண்ணாமல் அப்படியே செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற குழம்பு மேலே ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும், கொழுப்பு மாதிரி நிறைய மிதங்கும். இந்த மாதிரி சுடு தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணும் போது இந்த கொழுப்பு எல்லாம் க்ளீன் ஆகிடும். அதே சமயம் கருவடில் இருக்கிற மண் அழுக்கு எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிடும். நம்ம சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுறதுனால இந்த மாதிரி அழுக்கு வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். இதே மாதிரி எல்லா கருவடையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. க்ளீன் பண்ணியிருக்க கருவடை 2-3 தரம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கருவட்டு குழம்புக்கு 50 கிராம் புளி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி இருக்க புளியில் 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி புளி கரைசலை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆன் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. கருவட்டு குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசி அதிகமாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாமே நல்லா பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் 1 கை அளவு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருலாங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுருலாங்க. கத்திரிக்காய் இந்த அளவு வதங்கினா போதுங்க. இது கூடவே நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, முருங்கைக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருலாங்க. இதே மாதிரி கருவட்டு குழம்பு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடிக்கு நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதிக்கிட்டோங்க. அது வரையிலும் நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. போட்டிருக்க புளியோட பச்சை மணலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பயிரை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சுருக்க பயிர் அந்த தண்ணியோடு ஆட் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம உரித்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருலாங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை அப்படியே சூப்பராக இருக்குங்க. வீடே கருவாட்டு குழம்பு வாசனையில் மணக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பான்னு கேட்பாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வாழை கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆவி பறக்குது, சுட சுட ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். கை வைக்க முடியலங்க, சுடுது. கத்திரிக்காய் பயிரோடு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. கருவாட்டு குழம்போட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க மெத்தட்லேயே பண்ணுங்கள். இப்போ கருவாடோட சாப்பிட்டு பார்த்துடலாம். அந்த கவுச்சி ஸ்மெல்லே இல்லை, குழம்பு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நிஜமாகவே சொல்கிறேன், இன்னைக்கு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்.